தலைவரே, எலெக்ஷன்ல வேற தோத்துட்டோம். இனிமே கழகம் எப்படி இருக்க போதோ? ஏன் நான் இருக்கிற வரைக்கும் கழகம் என்ன போகுது? கழகத்தை கட்டி காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கனே. அப்புறம் வேற யார் வேணும்? என்ன தலைவரே, வீடு ஃபுல்லா சோஃபா போட்டிருக்கீங்க, நீங்க மட்டும் ராஜா மாதிரி ராஜா சேர்ல உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நான் தாண்டாங்க ராஜா. ராஜா மாதிரி தான் உட்காருவேன், ராஜா மாதிரி வாழ்வேன், ராஜா மாதிரி இருப்பேன், ராஜா மாதிரியே சாகணும். தலைவரே, நம்ம தான் சமூக நீதி, யாரும் கீழே இல்லை மேலே இல்லை, எல்லாரும் ஒன்று தான் சமம்னு பேசுகிறோம். ஏய், அப்படி தாண்டா பேசுவோம். வெளியில் மக்கள்கிட்ட பேசும்போது 1000 பேசுவோம். பேசுகிறது எல்லாத்தையும் வாழ்க்கையில் நிஜப்படுத்திட்டு இருக்க முடியுமா? இங்கே பாரு, இங்கே எப்பயுமே இங்கே நான் தான் ராஜா. இந்த சேர் எனக்கு தான். என் கூட உட்காரவங்களாம் இப்படி தான் உட்காரணும். அவனுக்கு மேலே நான் அப்படிங்கிற உணர்த்துறதுக்கு தான் அந்த சேரையை போட்டிருக்கேன். அவன் கண்டுபிடிச்சிட்டு போட்டோம். டேய், மக்கள் எப்பயுமே பைத்தியக்காரனுங்கடா. அவனுக்கு இந்த டைம் ஏதோ மாற்றி ஓட்ட போட்டானுங்க. அடுத்த டைம் திருப்பி நம்மக்கிட்டே வருவாங்க. சரியா? பணத்தை அள்ளி வீசணும். 1000 ரூபா போட்டோம், 10ல் அடுத்து ஒரு 5000 ரூபா கொடுப்போம். இல்லையா, 10,000 ரூபா கொடுப்போம். ராஜா நான் தான் இன்னைக்கு. புரியுதா? என்னைக்கும் நான் தான் ராஜா. என்ன தலைவரே, இதெல்லாம் வெளியே தெரியாம பாத்துக்கலாம்ல. எவனும் வீடியோ எடுத்து வெளியே போடுறான்ல. ஏய், வீடியோ எடுத்து போடுறேன், என்ன வேணா போட்டுண்டா. எவனாவது இதை பற்றி கிளப்புனான்னு வச்சுக்குவேன், உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லு. தலைவருக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை, தண்டுவோட பிரச்சனை, அதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட சேரு. அதனால தான் வீட்டில் வந்து அவருக்கு மட்டும் தனியாக ஒரு சேர் போட்டு அப்படி இருக்குது. அந்த சேரில் வேறு யாரும் உட்காரக்கூடாது. அவர் வந்து அந்த டிசீஸ்க்கு வந்து அந்த மாதிரி சேரில் உட்காரணும். ஏய், கட்டுக்கதை 1000 கட்டுக்கதையை அவுத்து விட்றா. நம்புறதுக்கு மக்கள் இருக்கானுங்க. என்ன இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு இதை வந்து நீ கேட்டுட்ருக்க. ஏய், எப்பயுமே இங்கே நான் தான் ராஜா. சமூக நீதி அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்குள்ளே நீ ஏதாவது இதுக்கு மீறி கேள்வி கேட்டுப்பாரு, என்ன பண்ணுற.